அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, தனி பாலஸ்தீனத்தை நோக்கிய நகர்வு சற்றே காலதாமதமாகிறதை தவிர நிற்கவில்லை என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நெத்தன்யாஹூ தான் ஓரங்கட்டப்பட்டு விட்டதை நன்றாக உணர்கிறார். இனி ட்ரம்பை நம்பி நாம் வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்திருப்பார் போலும். அதனால் ஒரு டெலிகேஷனை அவர் கத்தருக்கு அனுப்பியிருக்கிறார், தோஹாவுக்கு பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு. அது ஒரு பம்மாத்தா, இல்லை இன்னும் இஸ்ரேல் என்னுடைய கைகளில் தான் இருக்கிறது, பேச்சுவார்த்தைகளை நடத்துவது என்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு பக்கம் ட்ரம்புடைய ஸ்பெஷல் என்வாய், சிறப்பு அதிகாரம் பெற்ற விட்காஃப் என்பவர் தோஹாவுக்கு வந்திருக்கிறார். அவர் வேறொரு வகையான போர் நிறுத்தத்தை பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது போர் நிறுத்தம் ஒரு 40 நாளைக்கு, ஏப்ரல் 10 வரைக்கும், பாசோவர் வரைக்கும் நீடிக்க வேண்டும், அதன் பிறகு 2வது கட்டத்தை தொடங்க வேண்டும் என்பது போல் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இஸ்ரேல் வேறு வழி இல்லாமல் தான் இப்பொழுது தோஹாவுக்கு ஒரு டெலிகேஷனை அனுப்பியிருக்கிறது. ட்ரம்ப் தான் எங்களை சேர்க்கவில்லை என்றாலும் தோஹாவாவது சேர்த்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கையில் சென்றிருக்கிறார்கள். இதனிடையே ஹமாஸோடைய சூரா கவுன்சில் மெம்பர், இஸ்ரேலுடைய எகிப்தினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ தலைவர் ஹசன் ரசாத் என்பவரை சந்தித்திருக்கிறார். இவங்களுடைய சூரா கவுன்சில் மெம்பர் முகமது தர்வேஸ் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். சந்தித்து பேசியதன் விளைவாக காசாவுக்காக அவர்கள் கொண்டு வந்த மாற்று திட்டத்தை வரவேற்றிருக்கிறார்கள். காசாவை நிர்வகிப்பது என்பது பற்றிய முக்கியமான ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கிறது. அதுதான் மிகவும் முக்கியம் இன்றைய செய்திகளில். அது ஒரு கமிட்டி ஃபார் சப்போர்ட்டிங் தி கவர்னன்ஸ் ஆஃப் காசா என்று ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு தற்காலிகமாக காசாவுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொள்ளும். சிவில் மட்டும், டிஃபென்ஸ் ஹமாஸு கையிலே இருக்கும். அதன் பிறகு பொதுவாக மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பதை தேர்தல் மூலமோ அல்லது கருத்து கணிப்புகள் மூலமாக கண்டுபிடித்து எல்லா பாலஸ்தீன பிரச்சனைகளையும் ஒன்றாக கையாளுகின்ற ஒரு தலைமையை கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய OIC ஈஜிப்ட் கொடுத்த அந்த அரப் பிளானை தான் ஏற்றுக்கொள்வதாகவும், உலகம் முழுவதும் நிதியை திரட்ட இருப்பதாகவும், 40,000 காசாவில் உள்ள இந்த அனாதைகளுக்கு ஆதரவும் கல்வியும் எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பதற்கும் சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதை ஹமாஸ் வரவேற்றிருக்கிறது. ஆக அரப் பிளான் எல்லா இடமும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அரபுக்களின் திட்டம் எல்லா இடமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஒன்று இருக்கிறது. ஐரோப்பாவை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி அண்ட் யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலியும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ட்ரம்பினுடைய முகத்தில் பலார் என்று அறைந்திருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். சைனாவும் ரஷ்யாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விரைவாக அதனை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதனிடையே நெத்தன்யாஹூவுக்கு ஒரு பெரிய தலைவலி என்னவென்று சொன்னால், 2024 மார்ச் மாதத்தில் கொலை செய்யப்பட்ட 6 இஸ்ரேலிய கைதிகளையும் வேண்டுமென்றே இஸ்ரேலிய பிணை கைதிகளை வேண்டுமென்றே தான் இஸ்ரேலிய இராணுவம் கொலை செய்தது என்பதை நியூயார்க் டைம்ஸும் ஹரஸ் பத்திரிகையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நெத்தன்யாஹூ குற்றம் சாட்டப்படுகிறார். அவருடைய இராணுவத்தினுடைய தவறுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று ஆரம்பித்து தங்களை தாங்களே சுட்டு கொண்டது, தங்களை தாங்களே அடித்து கொண்டது, அதன் பிறகு அவர்களுடைய ட்ரோன்ஸ் பெரும்பாலும் குண்டுகளை இஸ்ரேலுக்கு உள்ளாலே போட்டது, இப்போது வெடிக்காத குண்டுகள் காசாவில் சில மரணங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த குண்டுகளால் இதுவரைக்கும் 100க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள். மொத்தமாக 48,450 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஆக இந்த அழுத்தங்கள் எல்லாம் ட்ரம்புக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலிய பத்திரிகைகள் எதிர்க்கட்சி வேலையை
நிறைவாக செய்கின்றன. ஆனால் ஒன்றை பாராட்ட வேண்டும், நமது நாடுகளைப் போல அவற்றையெல்லாம் சப்ரஸ் பண்ணலை. இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க மாட்டேங்கிறான்னு தவிர அவர்களாக தகவல்களை போடும்போது சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறான். ஆனால் இது போன்ற எதிர்கருத்துக்களை சொல்வதற்கு தாராளமாக இடம் இருக்கிறது. அடுத்தது மருத்துவத்திற்கு ஒவ்வொரு முறையும் 49 பேர் ப்ளஸ்ஸு அவங்களுக்கான உதவிக்கான ஆட்கள் இவர்கள் செல்ல வேண்டும். நேற்று வரைக்கும் 36 பேட்ச் போயிருக்கு வெளிநாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. காசாவிலிருந்து ரஃபா வழியாகத்தான் போயிருக்கிறார்கள். இதனிடையே ரஃபாவில் நேற்று நடத்திய ஒரு துப்பாக்கிச் சூட்டில் 3 பாலஸ்தீனர்கள் இறந்திருக்கிறார்கள். கான் யூனிஸிலும் பெய்த் ஹானூனில் அதே போன்ற தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது. இதெல்லாம் உன்னுடைய பிணை கைதிகளை, அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களை அழிக்கும் என்பதை தெரிந்து கொள் என்று ஹமாஸ் சொல்லியிருக்கிறது. எந்த ஒரு உன்னுடைய நகர்வும் இப்பொழுது கண்டுகொள்ளாமல் இருப்பது போல் தெரிந்தாலும் we will not forget and we will not forgive. நாங்கள் மறக்கவும் மாட்டோம், வாங்காமல் விடவும் மாட்டோம் என்று திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். நீ ஹாஸ்டேஜஸை மீட்க போகிறோம்னு இப்போ புது நடவடிக்கைகளை மேற்கொள்வது உனக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தி வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் சும்மா இருப்பதாக தெரியவில்லை. நேற்று காசா வளாகத்தில் சில தாக்குதல் நடந்திருக்கிறது. அதுக்கு அங்கே சைரன் சத்தம் கேட்டிருக்கு. அதே மாதிரி ரஃபா கிராசிங்லையும் அபு கரீம் சலீம் கிராசிங்லையும் சில தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. ஹமாஸ் பொறுப்பு ஏற்கவில்லை. அங்கே சைரன் ஒலித்தது தவறாக ஒலித்து விட்டது என்று இஸ்ரேல் அறிக்கை விட்டு இருக்கிறது. இப்படி ஒரு ஊமை யுத்தமும் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக அடுத்து வெஸ்ட் பேங்கில் காசாவில் என்ன செய்ததோ அதை செய்து கொண்டு இருக்கிறது என்று அந்த பிரான்சிஸ் அல்பானிஸ் என்ற யூஎன் ராப்பர்ட்டியர், ஐக்கிய நாடுகள் சபையின் பார்வையாளர், ஐக்கிய நாடுகள் நேற்று ஒரு பெரிய அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த அடிப்படையில் காசாவில் மேக்கரையில் நடக்கின்றவையும் காசாவில் நடந்த ஜெனோசைட் கூட்டுப்படுகொலை போல எடுத்துக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை நெத்தன்யாஹூ மீதும் அதற்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய அமெரிக்காவும் சேர்த்துக்கிட்டார். அமெரிக்காவின் மீதும் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அவர் ஜெர்மனியில் போய் பேச போனால் அவரை விரட்டி விட்டாங்க ஜெர்மனி. ஆனால் இன்னைக்கு ஜெர்மனி அரபு பிளானை ஒத்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு குழப்பமாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நூர் சம்ஸில் ரெய்டு நடத்திருக்கான். 16 பில்டிங்கை நேற்று இடிச்சிருக்கான். அதே மாதிரி ஹெப்ரான்லையும் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். இவங்கெல்லாம் யாருன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பார்கெயினில் வெளியில் வந்தவங்களில் பலருடைய வீடை ரெய்டு பண்ணி சிலரை கைது செய்திருக்கிறான். ஜெனினில் பாலஸ்தீன மக்களே எதிர்த்து போராடி இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். ஆனால் அதில் பலர் ஷஹீதாகியிருக்கலாம். தோல்வி தாங்க முடியாமல் ஹாலித் சுலைமான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய மருத்துவமனையை மீது குண்டுகளை வீசி இருக்கிறார். இப்போ அங்கேயும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய மருத்துவ கட்டுமானங்களை அளிப்பதில் கவனமாக இருக்கிறார். அடுத்தது நேற்று உலகம் முழுவதும் ப்ரோ பாலஸ்தீனியன் ப்ரொட்டஸ்ட் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் நிறைய பேர் கலந்துக்கிட்டு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஒரு முக்கிய பகுதி என்னன்னா, எங்கெல்லாம் ட்ரம்போடைய சொத்துக்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ப்ரோ பாலஸ்தீன் போராட்டக்காரர்கள் அங்கே குவிந்து கோஷங்களை எழுப்பியிருக்கிறார். அது ட்ரம்பை ரொம்ப கோவப்படுத்தி அவனுடைய படைகளை விட்டு அல்லது போலீஸை விட்டு அவர்களை கட்டாயமாக அந்தந்த இடங்களில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார். அப்போ முதல் குற்றவாளியாக ட்ரம்பை காட்டக்கூடிய ஒரு வேலையை அமெரிக்காவில் உள்ள மாணவர்களும் இளைஞர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இனி எதிர்காலம் இவர்களுக்கு இல்லை என்பது நிச்சயம். முழு பாலஸ்தீனம் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு பாலஸ்தீனம் அமைக்கப்படும் என்பதும் இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. ஏனென்று சொன்னால் வளரும் தலைமுறை சரியான தகவல்களோடும் சரியாக யார் அநியாயம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டும் வளர்கிறது. அடுத்தது ஈரானுக்கும் ட்ரம்ப் ஒரு காதல் கடிதத்தை நான் ஈரான் தலைவருக்கு எழுதியிருக்கிறேன். அது நியூக்ளியர், அதாவது அது அணுசக்தி சம்பந்தமான கடிதம். அந்த கடிதத்தில் டயலாக் வாங்க என்னென்ன பாயிண்டில் நம்ம பேசணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இமாம் காமினி அவர்கள் அப்படி ஒரு லெட்டரே சேரலை. எழுதாத லெட்டரை இவர் 3 நாளாக ப்ரெஸ்ஸில் போட்டு சொல்லிகிட்டு இருக்காருன்னு கேட்டிருக்காரு. அதாவது ட்ரம்ப்பு இந்த ஜனவரி 20 பதவியேற்றி பிப்ரவரி 20 மார்ச் 10க்குள்ளால அசிங்கமாயிட்டான். நேட்டோ நாடுகளும் நேற்று போடா உன் தலைமை வேண்டான்றது. ஏன்னா அதுக்கு நான் ஏன் பணம் தர்றேன்னு கேட்டால், நீ தரவும் வேண்டாம், நீ இதுக்கு தலைமை தாங்கவும் வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு மூவ் எடுத்து காசாவினுடைய அரபு பிளானை அவங்களும் சப்போர்ட் பண்ண தொடங்கிட்டாங்க.
அதனால ட்ரம்ப் இப்போ எப்படி ட்ரம்ப் நத்தியானுவை தனிமைப்படுத்தினானோ அதே போல இப்பொழுது உலக மக்கள், ஐரோப்பிய நாடுகள் இவையெல்லாம் ட்ரம்பை தனிமைப்படுத்துறாங்க. அவனோட அல்டிமேட் எச்சரிக்கை ஆஹா ஓஹோன்னு எல்லா பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தி எல்லாத்தையும் கிழிச்சிருவாங்க. இப்போ யாருடைய அல்டிமேட் எச்சரிக்கை, அதாவது கடைசி எச்சரிக்கை யாருடைய எச்சரிக்கை நிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் ஹூத்திஸோடைய எச்சரிக்கை. இன்னைக்கு 2வது நாள் ஆகுது, இன்னும் 2 நாள் கழிச்சா ரெட்ஸில் அவங்க வேலையை காட்டிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் டோஹாக்கு பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பி பம்மாத்து காட்டலான்னு பார்க்குறான். பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பிடுங்க, இந்த நேரத்தில் நீங்கள் ரெட்ஸியில் எங்கன்னா தாக்க விடாது. ஏற்கனவே அழிந்து கிடக்கக்கூடிய பொருளாதாரம் இஸ்ரேலில் ரெட்ஸி தாக்குதலால் இன்னும் நாசமாக போகும். ஆனால் அதனால் இப்போ ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்தா அது அவர் தான் அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாருங்க, அவருக்கு அதான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செலன்ஸ்கியும் உக்ரைன் போய் நமக்கு இனி அழிவு வேண்டாம்னு நாடாளுமன்றத்தில் மந்திரிகள் அமைச்சர்கள் சபையில் பேச தொடங்கி விட்டார். அதனால ட்ரம்ப் ஒரு 2 மாசத்திலேயே ஒன்றும் இல்லாமல் ஆகி மானம் கெட்டு போய் இருக்கிறான். 2 தடவை ஹமாஸ் எச்சரிக்கை விட்டான், போயாண்டாங்க. நேற்று முந்தா நாள் விட்ட எச்சரிக்கையை பற்றி எவனும் கவலைப்படல. ஹமாஸ் சூரா கவுன்சில் மெம்பர்ஸ் உலகத்தை சுற்றி சுற்றி பேசிட்டு வராங்க. ஈரானு லெட்டர் ஏன்டா எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இப்பொழுது இருக்கிறது. ஹூத்திஸோடைய தாக்குதலை இன்னும் 2 நாளில் எதிர்பார்க்கலாம். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். பாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.